ஆம். ஆ, ஆ, சரி. மனதை பற்றி நம்ம பேசுகிறோம். 22 22 11 2025. இன்றைய தேதிக்கு 4வது வகுப்பு. 4வது வகுப்புல என்ன பத்தி பேசுறோம்னா, மனம். மனம்னா என்ன? மனத்துக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது. காந்தத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரி மனதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேணாம். மன வலிமையின் மூலமாகத்தான் சில சாதனைகள் செய்ய முடியுது. மன வலிமையின் மூலமாகத்தான் சில சாதனைகள் நாம் செய்ய முடிகிறது. மன வலிமையின் மூலமாக. ஆக நாம் மன வலிமையின் மூலமாக சில சாதனைகள் நாம் செய்ய முடிகிறது. நாம பல கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இறந்து விட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அணுக்களாக இருக்கிறார்கள். ஆடிட்டே இருக்குதுங்கய்யா. உட்காந்துட்டீங்களா? உட்காந்து 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசுவோம். இந்த உடம்பை பற்றி பேசுகிறது. மனதை மனதை பற்றி மனதனோட ஒப்புதல் இருந்தால்தான் உடம்பை காப்பாற்ற முடியும். இந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சா தான் உடலை காப்பாற்ற முடியும். அதனால உடம்பை அழியாம இருக்கணும்னா நம்ம பழக்கத்தை விட்டாகணும். உடம்பு அழியாம இருக்கணும். ஏன் உடம்பு அழியாம இருக்கணும்னா, உடம்பு அழியக்கூடிய எல்லா உடம்பு அழியக்கூடியதுதான். புரிந்து, அதாவது ஒரு உண்மையை புரிந்து கொள்ற வரைக்கும் தக்க வச்சுக்கணும். என்னது உண்மையை? புரியாம செத்து போயிடக்கூடாது. புரியாம, உணராம செத்து போனா அப்புறம் அது திருப்பி அது ஆவியா தான் சுத்திட்டு இருக்குங்கிறாங்க. அது ஒரு வேற ஒரு அந்த அணுவா மாறிக்குது. அணுவா மாறி சுத்திட்டு தான் இருக்கும். ஆமா, அது பேய்ங்கிறான் இல்லையா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு தீய ஒழுங்கா இல்லாம அந்த உணராமல் செத்து போறது. அந்த தற்கொலை, நோயில சாகர், நோயில சத்தாலும் அப்படித்தான். என்னது மறுபறிவு இருக்கு. சுத்திக்கிட்டு இருக்குது. உடனே எடுக்குமான்னு தெரியாது, ஆனா சுத்திக்கிட்டு இருக்குது. அது ஒரு அணுக்கள் தான். அது ஒரு அணு தான். என்னது? அது ஒரு அணு. அணுவுக்கு வடிவம் கிடையாது. அணுவுக்கு எங்க வேணாலும் போக, எப்ப எங்க வேணாலும் பயணமாகும். அது ஆச்சரியமா இருக்கு. என்னது? சரி. ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உடம்பை நினைவோடு பிரிச்சுக்கிறாங்க. அந்த அனுபவம் மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த அனுபவம் மாதிரி வாழ்றாங்கன்னு அர்த்தம் சித்தர்கள். அப்ப இந்த இடத்துல தோன்றின் புகழோடு சித்தர்கள் அழிவது இல்லை என்பதே மேற்படி. அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அப்ப திடம்படம் எங்கேயானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறாரு. சித்தர்கள் அழிவது இல்லை என்பதே மேற்படி பாடல் எடுத்து காட்டுகிறது. உயிர் வளர்த்தேனே என்று வரிகளை படித்து பாருங்கள், சிந்தியுங்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதன் பொருள் தனிமையிலிருந்து வெளியே வராதீர்கள். அதாவது இதன் பொருள் தனிமையிலிருந்து வெளியே வராதீர்கள். அப்படி வந்தால் பலருக்கும் கற்றுக் கொடுக்க புகழோடு மட்டுமே வெளியே வாருங்கள். பக்கம் 97. அதாவது நீங்க வெளியே வராதீங்க. வெளியே வந்தீங்கன்னா பிறருக்கு சொல்லி தர்றதா இருந்தா வெளியே வாங்க. பிறருக்கு அதனாலதான் வெளியே போறதை நிறுத்திடணும். வெளியே போறத என்னம்மா வெளியே சுத்திட்டே இருக்கல, என்ன பயன் கண்டுட்டு இருக்கிறோம்? வெளியே ஒண்ணும் இல்ல. அப்படி சுத்திக்கிட்டே இருக்கனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, விரயமா நம்மளை யாரையும் மதிக்க மாட்டாங்க. நம்மளை யாரையும் எங்கேயும் போகாது இருந்து பாருங்க, மரியாதை உண்டாகும். எங்கேயும் போயிட்டே இருங்க, எந்த மரியாதையும் வராது. அதனால போகாம இருக்கிறது நல்லது. அப்படி போனோம்னா நல்ல விஷயத்தை சொல்லி தர்றதுக்காக போகணும். அவங்க நம்ம கேட்கணும். உங்ககிட்ட இருந்து நம்ம அவங்க வழிந்து கேட்கணும். வாங்க நல்ல விஷயத்தை சொல்லித்தாருங்கன்னு கேட்கணும். கேட்டால் ஒழிய போகக்கூடாது, கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஆனால் இது பொதுவெளி. இப்ப நான் பேசுறது பொதுவெளி. எந்த நோக்கம் இல்லாமல் எழுதி வச்சுட்டு போறோம். யாராவது நமக்கு மரியாதை கொடுத்து நன்கொடை கொடுத்து கேட்டா சொல்லி தரலாம். சும்மாவும் சொல்லித்தரக்கூடாது. சும்மாவும் சொல்லித்தரக்கூடாது. சொல்லித்தந்தா அது பயன் இல்லை. நீங்க சும்மா நீங்க கொடுத்து பாருங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க. சரியா? நிறைவு செய்ய போறேன். ஆக உலகில் 600 கோடி மக்கள் 800 கோடி மக்கள் வாழ்கிறோம். அவ்வளவுதான். மட்டுமல்லாமல் சுமார் பல கோடிக்கணக்கான ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கின்றன.
அஹ், இறந்த மனிதர்கள் எல்லோருமே உடனே மறுபிறவி எடுப்பதில்லை. அதாவது அந்த போட்டான், ம். அது ஒரு போட்டான் அல்லது ஒரு எலக்ட்ரான், அது ஒரு ஒளி துகள் தான். அதாவது திருப்தி அடையாத ஒளி துகள். என்னது? ம். நோயில சாகிறவன் திருப்தி அடைய மாட்டானுங்க. நோயில சாகிறவன்லாம் ம். ஆமா. ஆசை உள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. அங்கதான் சமாதி பத்தி பேசுறாங்க. ரைட். சரி, உடனே ம். மறுவுறுதி எடுத்ததில்லை. இவற்றில் பல நல்ல ஆவிகள் பல்வேறு கோயில்களையும் நல்லவர்களையும் சார்ந்து வாழும். பாருங்க, இதுல வந்து நல்ல போட்டா நல்ல ஆவிகள் வந்து நல்லவரை சார்ந்து வாழும். நல்ல எண்ணங்கள், ம். அந்த அந்த அணுக்களோட போய், நல்ல எண்ணங்களுடைய அணுக்களோட போய் உடம்புல போய் ஒட்டிக்கு. ஓ! காந்தம் மாதிரி. ஒரு காந்தம் விலகுது, ஒரு காந்தம் சேர்த்திக்குது, ஒரு காந்தம் விலகுது, ஒரு காந்தம் சேர்த்திக்குது. இதோட நிறைவு செய்ய போறேன். ஆகையினால ம். நல்லவைகளை சார்ந்து வாழ்கின்றன. இதையே திருமூலர் அகச்சுத்தம் செய்தவர்களிடம் மட்டும் சிவன் வந்து தங்குவான் என்று சொல்கிறார். யாரு? அகச்சுத்தம் செய்தவங்ககிட்ட ம். மட்டும்தான் அந்த இறையாற்றல், அந்த சிவன், அந்த ஆற்றல் வந்து தங்கும். அகச்சுத்தம் இல்லைன்னு சிவன் வரமாட்டான். சிவன்கிறது ஆற்றல், அவ்வளவுதான். ஆமா. ம். இதுதான் திருவள்ளுவர் புறப்பட்டு போகான் புரிசோடையோனை என்று கூறுகிறார். ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப சபம் சிவம் சொல்றாங்க. உயிரோடு இருந்த சிவம், செத்து போன சபம். ம். அப்ப சிவம் உள்ளே தங்கணும்னா, உயிராற்றல் தங்கணும்னா இந்த பழக்கத்தை விட்டாகணும், ஜீரணீர் நிறுத்தியாகணும், பழக்கத்தை நிறுத்தியாகணும். அப்ப இதுக்கு ம். கடுமையான மனவலிமை வேண்டும். சொல்லிக் கொடுக்கற அந்த உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறவன்ட்ட நீங்க அப்பதான் ஆரோக்கியம் போகும். ஏன் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்திருக்குதுன்னா, ஏன் உங்களுக்கு ஆரோக்கியம் இது வரைக்கும் வரல, ஏன் இப்ப வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணவு பழக்கம் இருக்கிறவன்ட்டு போய் நீங்க ஆரோக்கியத்தை பத்தி கேட்டிருக்கிறீங்க. உணவு பழக்கம் இருக்கிறவன்ட்ட ம். போய் நீங்க ஆரோக்கிய பழக்கத்தை உணவு பழக்கத்தை இப்ப நீங்களே சான்று. உணவு பழக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போய் நீங்க உங்க நோயை நீ தீர்த்து கொள்ள முடியவில்லை. என்னது? முடியாது. தீர்த்துக்கொள்ள முடியாது. அது அமெரிக்கா போனாலும் முடியாது, லண்டன் போனாலும் முடியாது. எங்க போனாலும் முடியாது. அப்ப உணவு பழக்கத்தை விட்டதுனாலதான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்னாச்சு? கிடைச்சிருக்கு. அது மருத்துவ ரீதியா அறிவியல் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை சோதனை பண்ணிட்டீங்க. 10 தடவை சோதனை மேல அது சரியாத்தான் இருக்கு. ஆமா. ஆ டெஸ்ட் பண்ணியும் சுகர் இல்ல. ஆமா. அப்படின்னா இதுதான் உங்க சாதனை. ம். நீ இதை யார்கிட்ட வேணா காட்டலாம், யார்கிட்ட வேணாலும். ஆ காட்டலாம். இப்ப வந்து ம் இந்த சாதா சாதாரண உணவு இல்லாம ம் வெறும் கீரையும் வேக வச்ச கீரை கூட்டு, காய்கறி, வாழைக்காய் கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாலே அதுல இந்த நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது சார். உங்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. இருக்கு 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 உண்மைதான். அது அது வந்து எப்படின்னா, அது வேற கெடுதல் பண்ணாது போல தெரியுதே. பெரிய பெரிய கெடுதல் பண்ணாது. ஆனா நம்ம அந்த 7ஆம் அறிவு பெற முடியாது. முழுமையான இது ஒரு பழக்கம் தான். இது ஒரு பழக்கம் தான். தற்காலி அதான் அது தற்காலிகத்துக்கு. அதாவது சாதாரண உணவு காட்டு இது கொஞ்சம் மேல், அவ்வளவுதான். ஆமா, அதுதான் இது மேல். ஆகையினால நீங்க வந்து இது வரைக்கும் அதிகமா, இப்ப நம்ம குழுவிலேயே நீங்க அதிகமா மருத்துவ சோதனை பண்ணி மெய்ப்பிச்சு நீங்க ஒண்ணுதான். அதான் சார். இப்ப இதெல்லாம் இந்த கீரை கூட்டும் காய்கறி நல்லா சாப்பிட்டேன். நீங்க பெருங்குடல் பெருங்குடல் நல்லா சுத்தமா இருக்குது சார். சரிதான். பெருங்குடல் காய்கறியும் நம்ம கூட்டும் சாப்பிட்டா பெருங்குடலே நம்ம எல்லா வகுத்துல இருக்கிற கழிவை பூரா வெளியேற்றிருது சார். கீரையும் காய்கறி பொரியலும் வேக வச்ச காய்கறி சாப்பிட்டா மனுஷனுக்கு வேற எந்த உடம்பு தேவையே இல்லை. அதனாலதான் கரெக்டா பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு மனதில் வந்து ஒரு தெளிவான உறுதி வந்துருச்சு. இல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இப்ப பூரா சாதாரண உணவு சாப்பிடக்கூடாது. அத ஒரு இப்ப என்ன ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க அப்படின்னுவாங்க. ஒரு காய்கறி கூட்டு வை போதும், அவ்வளவுதான். ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்ப அப்படியே நம்ம தண்ணி ஒரு 4-5 மணி நேரம் தண்ணி குடிச்சுக்கிறது. காலையில 10 மணி வரை தண்ணி, அப்படியே தண்ணியும் அது அப்படியே மாறி மாறி போனோம்னா பேருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்ம பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா முழுசா விடணும்.
அது அது மெயின் உள்நோக்கம். நோக்கம் வந்து முழுசா வெளியே வரணும், அதுதான் ம். நோக்கம். ஆமா இதான் எங்க வீட்டுக்காரிக்கா ம். வந்து இதான் எங்க வீட்டுக்காரிக்கு பாருங்க. அன்னைக்கு வணக்கம்மா. பாத்தீங்கல்ல வணக்கம் வணக்கம். திண்டுக்கல்ல பாத்தீங்களா திண்டுக்கல்ல அதை பார்த்தேன், திண்டுக்கல்ல பார்த்தேன். ஆ இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அது ரொம்ப நாளா மாதிரி. இல்ல, ரொம்ப நாளா ஒரு 2 மாசம் இங்க இல்ல, இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. சரி சரி. ஆமா அவங்க இதான் என்னவோ சார், பண்ணிட்டு அதாவது வந்து ஆ, 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 ஆ. நமக்கு மெயின் நோக்கம் ம், ஏழாம் அறிவு பெறுறது. ம், அதுல வந்து நம்ம மாறக்கூடாது. ம், ஆனா வந்து ம், இப்படியே வந்து மனுஷன் இருந்தானாலும் இவன் அப்படி இருந்தாலும் நோய் வராது. ம், 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 காய்கறிகளை கீரையும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ம். நோய் வர்றது நம்ம நோயில இருந்து ஆமாமா. தாக்கு பிடிக்கலாம்னு சொல்றேன். ஆ கரெக்ட் தான். அதுதான் அர்னால்டு சொல்றாரு. அதுதான் நைட்ரிக் ஆ ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் பிளஸ் ஆக்சைடு ஆ கட்டியே அதாவது வந்து கரைஞ்சிடும். புற்றுநோயே போயிடும். புற்றுநோய், கட்டி நோய் எல்லாமே காணா போயிடும். அப்புறம் இந்த நேந்திர பழம் வேக வச்சு சாப்பிடுறது, ம், இந்த மாதிரி ம், இந்த மாதிரி அதாவது வந்து பாதிப்பில்லாத உணவு, சரியில்லாத உணவா இருக்கணும். ம். ரொம்ப பாதிப்பு நம்ம இதை இந்த கீரைகளும் காய்கறிகளில் மட்டும்தானே நைட்ரிக் ஆசிட் இருக்கு. அந்த மூணுலயுமே கீரை, காய், கனி மூணுலயுமே. நம்ம இந்த வேக வச்சதுல. ஆனா அது அது அதுதான் சார் உண்மையான சத்து. ஆமா நைட்ரிக் ஆக்சைடு இத பத்தி யாரும் பேசுறது இல்லையே, வாய் திறந்து பேசுறது நான் இல்லையே. இப்ப நம்ம நீங்க சொன்னதுல இருந்து நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். ம். நீங்க யார்கிட்ட வேணா நைட்ரிக் பேசலாம். ஆசிட் தான். நைட்ரிக் ஆசிட் இல்ல, ம் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு அதை பிடிச்சுக்கிட்டேன். இதிலே இங்க இன்னொருக்கா இதுல சொல்லுங்க. பெரு பெரு நைட்ரிக் ஆக்சைடு எழுதி ஆ, வச்சுக்க. நை- ஆ, இன்னைக்கு வந்து நம்ம உடலுக்கு பலமும் கொடுக்குது, பெருங்குடலை சுத்தம் பண்ணுது, அந்த மண்ட அழுத்தத்தை குறைக்குது, எல்லாமே செய்யுது சார் இது. இதுல காத்து இருக்குல்ல, காற்றுல வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் இருக்குது. ஆமா. இதுவும் உள்ள போகுது. இதுவும் இது உள்ள போயிட்டே தான் இருக்கு நம்மளுக்கு. ஆமா. ஆமா. ஆ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்தி. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, நிரூபிக்க முடியாதது. இதெல்லாம் ஆமா. வந்து லேப்ல நிரூபிக்க முடியாது. லேப்ல இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுக்கு உள்ள அந்த உணவு மட்டும் சாப்பிட்டா இது நம்மளே நெருக்கி ஏழாம் அறிவுக்கு போயிடலாம் போல தெரியுது. நிச்சயமா, நிச்சயமா போலாம். போக முடியாது. போலாம். ஆ, ஆ, இது இது வந்து இப்ப இப்ப நம்ம சொந்த நீங்க சொல்லி கொடுத்தது வச்சுதான் இது ஒரு அனுபவத்துல போயிட்டே இருக்கேன். எப்படி சார் பயிற்சி பரவாயில்லையா? மோசம் நீங்க இல்லைங்களா? அப்ப நீங்களே பேசலாமே. நீங்களே யூடியூப்ல தாராளமா பேசலாம். பேசுவேன் நைட் பேசுறது. நான் வந்து இப்ப வந்து நான் வந்து என்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ம், எந்தெந்த வழியில நம்ம வந்து அஹ், உணவு சாப்பிடலாம், எந்த மாதிரி உணவு சாப்பிடலாம். ம், நம்ம சாதாரண உணவெல்லாம் விட்டுட்டு ம், அரிசி, கோதுமை ஒவ்வொரு விட்டுட்டு காய்கறி, பழங்கள், ம், மனுஷன் வந்து உயிர் வாழலாம். இது ம், ஒரு வழி. இது ஒரு வழியில தண்ணியும் குடிச்சுக்கலாம். ம், இது வந்து மனுஷனுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். ம். இதுலயும் இது ஒரு பயிற்சியா இருக்கு. ஆனா முழு நோக்கம் வந்து நம்ம ஏழாம் அறிவு பெறுறது. ஆமா, ஆமா, இப்படியே போய் அங்க போயிடணும். ஆமா. அதாவது நோவுல இது அணு சாகக்கூடாது. நோவுல ஆமா சாகக்கூடாது. ஆமா ஆமா. இது நல்லா இது எனக்கு ஒரு இது கிடைக்குது சார். இந்த ம், நீங்க சொன்னீங்கல்ல பெருங்குடல் சுத்தம். ம், இதுல வந்து இந்த ஆஹ், கீரை கூட்டுலையும் ம், இந்த இது பீர்க்கங்காய் பொரியல். ம், பீர்க்கங்காய் பொரியல பெரிய அமிர்தம் சார். ம், சாப்பிடுறதுக்கே வந்து பீர்க்கங்காய் பொரியலும் ம், அரைக்கிற கூட்டுல சாப்பிட்டோம்னா பெரிய ம். அமிர்தம் மாதிரி இருக்கு. சரி. பண்ணி குடலையில கிளீனா வெளியேற்றிருது சார். ம், குறுங்குடல் இடுக்கு ம். எதுவுமே உள்ள இருக்க விடுறது இல்ல. அருமை, அருமை. எதுவுமே ம். காட்டுக்கெல்லாம் எதுவுமே உள்ள இருக்காது போல தெரியுது. ஆமா. காற்று புறாம எதுவுமே வெளியேற்றிடுறது எல்லாமே நம்மளுக்கு ம். ஒரு பாடியும் உடம்பு லேசாயிருது சார். ஆ, ஆ. ஆமா. பரவாயில்லையா? இது வந்து இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம. நல்லதுதான். இது ஒரு வழி, பண்ணி அருமையான வழி. இது மோசம் இல்லை என்னங்க சார். மோசம் இல்ல. அதான் உங்க ஆசீர்வாதம் தான். நீங்க சொன்னதை வச்சுதான் சார். நானா எல்லாம் கண்டுபிடிக்கல.
ஆ. நீங்க சொன்னது இந்த நைட்ரிக் ஆக்சைடு அது சொன்னதை வச்சுதான் இந்த கீரை தாண்டா மெயின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ம். கீரையும் வேக வச்ச காய்கறி தான் நம்மளை காப்பாற்றும். எது காப்பாத்தா? அரிசி சோறெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அதை கண்டுபிடிச்சிட்டேன் மீனா. அதுக்கடுத்து எண்ணெய் குறைக்கணும். வடை, காபி, டீ அதை குறைக்கணும். நான்வெஜ்ஜை தூக்கி அது நான்வெஜ் எல்லாம் 2 வருஷமாச்சு. அது ஏற்கனவே தூக்கி இருந்தாச்சு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு எது நல்ல உணவுன்னு இப்ப கண்டுபிடிச்சாச்சு. அது உங்க சீடனாலதான். அது உங்க நாலேஜ்ல இருந்துதான் கண்டுபிடிக்க முடியுது. அம்மா நம்ம கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. கேக்குறாங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. அதுங்களுக்கு அதுதான் வேலை. ஆமா. எப்படி சார் புரியாது. கேளு கேளு. ஆமா, காது அது இப்படி கால் வந்து விருத்து போகுங்க. கால் உட்காந்துட்டே கால் விருத்துருமா, அதனால கொஞ்சம் நகர்த்துவேன். அதனால அவங்களுக்கு சேர் உடஞ்சு போயிருக்கு. 15 வருஷம் ஆச்சு. இன்னும் காத்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினது. சரி சரி மறுபடியும் சரி. எப்படி உங்க சீடர் எப்படி போயிட்டு நல்லா வழியில போயிட்டு இருக்கானா இல்லையா? இல்ல சரிதான் சரிதான். என்ன நீங்க இப்ப நீங்கெல்லாம் வெளியே இருந்து இந்த யூடியூப்ல பேச ஆரம்பிச்சா இன்னும் வேகமா பரவும். நீங்க அது பேசுறதுக்கான தைரியம் வரல. நான் என்ன பண்றது? இல்ல சார், நம்ம இன்னும் முழு நிலை அடையல. இல்ல நம்ம வந்து குருன்ற நிலை. இல்ல இல்ல உங்களுக்கு அந்த துணிச்சலும் அந்த தைரியம் வரலங்கிறத என்னுடைய கருத்து. ஆமா, அதுவும் ஒரு காரணம். ஆமா, சும்மா ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்காங்க. விளையாட்டு இல்ல. இப்ப என்ன 1000 பேர் இல்ல சார், இன்னும் நம்மளுக்கு இந்த முண்டைய என்னைய கேக்குறாங்களா? என்னைய கேட்பாங்க. இல்ல சார், மண்டை அழுத்தம் இன்னும் முழுசா சரியா. அதனாலவே பேசாம இருக்கேன், அமைதியா. ஃபுல்லா சரி பண்ணிட்டுதான் நம்ம போவோம். அதெல்லாம் தனிமையில் இருந்தா தான் நடக்கும். இங்கெல்லாம் நடக்காது. இல்ல சரியாயிரும் நினைக்கிறேன் சார். இல்ல சரி பண்ணிடலாம். ஒரு நீங்க சொன்ன மாதிரி வசதிக்கு தான் நீங்க பேசுறீங்களே தவிர ஆசிரியர் சொல்வதை செய்வதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, தைரியமே பேசுங்க, வந்தா பாக்கலாம்னு சொன்னா அந்த துணிச்சல் பண்ண முடியாது. நான் சொல்றது நீங்க செய்யலையே. நீங்க உங்க வசதிக்கு தான் செய்றீங்களே தவிர நான் சொல்வதை நீங்கள் செய்யல. நம்ம முழு நிலை அடைய செஞ்சுட்டு வரலாம்னு சாத்தியம் இப்ப சாத்தியம் இல்லை. நான் சொல்லும் பொழுது அதை செய்யலாம். அதை எப்ப சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த முழு நிலை வருது நான் சொல்லும் பொழுது அதை நீங்க பேசலாம். அது எங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நான் தனிமையா கொண்டிருக்கிறேன். நான் அப்படி பாத்தீங்கன்னா முழுநடைங்கிறது நான் தனிமை, யாரோடும் தொடர்பு இல்லாமல் அது தனிமையா யோக நிலையில் உட்கார்ந்து அது இப்ப சாத்தியம் கிடையாது. சொல்லி கொடுக்கறதுக்கு ஆடிக்கலாம் போயிடும். சொல்லி கொடுக்கறதுக்கு ஆமா, இது இப்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். இது நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். அப்படி பாத்து நான் ஏற்கனவே 100 சென்ட் வாங்கி 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். நான் தான் இருக்கிறதே 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். 100 சென்ட். அவன் 5 சென்ட் வாங்குறது தாளம் போடுவான். நான் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, அந்த மார்க்கெட் விலையில ஏறி பயங்கரமா மதிப்பாயிரும் அந்த இடம். ஆமா, இப்பவே அது 30 லட்சம் ரூபாய்க்கு போகுது. நான் வாங்குறது 5 லட்சம், இப்ப நான் 35 லட்சம் ரூபாய்க்கு போகுது. போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. அதெல்லாம் இருந்துட்டு போட்டு அதெல்லாம் நமக்கு தேவை. அது வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கலாம். அங்க போன உட்காந்துக்கலாம். வசதி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். 100 சென்ட் 1 ஏக்கர் இல்லையா? ஆமா, 1 ஏக்கர் 100 சென்ட். ஆமா, 1 ஏக்கர். ஆமா, 1 ஏக்கர் வாங்கி இருக்கு. இன்னைக்கு மின்சாரம் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்கு. என்ன வேலி போடல. வேலி போட்டுட்டோம்னா எல்லாம் வேலி விட்டோம்னா மரமெல்லாம் வச்சு விடலாம். அது பார்க்கலாம். பின்னாடி வேலி போடுறதுக்கு பணம் வேணும். அது பின்னாடி பார்க்கலாம். என் பொண்ணுக்குன்னு ஏதாவது பண்ணிக்கின்னு அங்க வகுப்பு எடுக்கணும். அவங்க வகுப்பு எடுத்து ஒரு 2-3 வெள்ளக்காரங்க சொல்லி கொடுத்தா போதும். ஒரு $5000 இருந்தா போதும். அதான் வரும் சார், எல்லாம் வரும். மெல்ல மெல்ல வரும். அதாவது வந்து நம்ம கிட்ட வந்து முயற்சி மட்டும்தான்.
ஆமா. பலன் வந்து அது வரும்போது தான் வரும். நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது உண்மைதான். பலன் வரும்போது வரட்டும். ஆமா. சரிங்க. அது வந்து நம்ம கையில இல்ல. ஆமா. ம். அதனால தான் முயற்சி சொல்றேன். மட்டும் தான் நம்ம கையில. இப்ப நீங்க அ. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சிபாரிசு ம். பண்ணலாம். நீங்க சிபாரிசு பண்ணலாம். இந்த மாரி நோய் இருக்கு. இப்படி இருந்தா நோய் நல்லா ஆகும். ம். வசதி இருக்கிறவன பார்த்து சொல்லுங்க. வசதி இருக்கிறவன பார்த்து நீங்களே அ சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த மனம் மாறாது. ஆமா ஆமா. நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஐயய்ய! பூரா சாப்பாட்டு ராமனா இருக்கேன். அது விடுறது வந்து இந்த இந்த எங்க ஊர்ல இந்த சொந்தக்காரங்கலாம் இந்த கறிய தின்னு பழகி 3 வேளையும் கறி, முட்டை ஒரு அம்மாலாம் கேட்குது, "முட்டை சாப்பிடலாமா? கறியெல்லாம் விட்டாச்சு. வெறும் முட்டை மட்டும் சாப்பிடலாமா?" அந்த மாரி சாப்பாட்டு அடிமைகளாயிட்டாங்க பூரா. ஆமா, ஆமா. அந்த ஆள் மனம், அந்த மனம், ம். அந்த ஆள் மனம் இருக்க சிதறுண்ட மனம். ஒண்ணு சேராத மனம். ரொம்ப கொடுமையான மனம். சின்ன பிறந்த பிள்ளையிலேருந்து 1 வயசு, 1 1/2 வயசுலேருந்து முட்டை குடுக்க ஆரம்பிச்சு மக்கள கெடுத்துடுறாங்க. ம். ஆமா. ஆமா, உண்மைதான் அது. பூரா அந்த சின்ன பிள்ளை வந்து முட்டை கூடுன்னு கேட்க போதா? இவங்களா தான் பேரண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைகள கெடுக்குறாங்க. ஆமா. அதுக்கு பதிலா கனிகள் குடுத்து பழக்க மாட்டானுங்க. கனிகள் எவ்வளவு மலிவுங்க. வாழைப்பழம்லாம் அது எவ்வளவு ஆ மலிவு. எது மோசமோ அத குடுத்து பழக்குறாங்க. ஆமா. ஒரு என்ன தான் வாழைப்பழம் செய்றது? அதிகபட்சமா பூவாலே ஒரு ரூ. 2 ஒரு சீப்பே ரூ. 10 விக்குது. அத வாங்கி குடுக்க மாட்டாங்க. நேந்திரப்பழம் வேக வச்சு குடுக்கலாம். எவ்வளவு இருக்கு. ஆமா. சாதாரண கனிகள் சாப்பிடுற பழக்கமே வாழைக்கனி சாப்பிடுற பழக்கமே குறைஞ்சிட்டு வருதுங்க. ஆமா. சார் அதாவது வந்து ஆ. காய்கறி, கீரைகளையே குறைச்சுக்கிட்டாங்க. ஆமா. காய்கறி, கீரைகள், வாழைத்தண்டெல்லாம் அருமையானது. வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் அருமையானது ம். உணவு. ம். கீரை உணவுகள். ம். இதெல்லாம் அருமையான உணவ வந்து பயன்படுத்துறதே இல்ல சார். ஆಮೇಲೆ பிரியாணிக்கு மாறிட்டாங்க. எல்லாம் இறைச்சிக்கு மாறிட்டாங்க. பிரியாணிக்கு மாறி ரொம்ப கொடூரமா மாறிட்டாங்க. பிரை பிரியாணி, இறைச்சி, புரோட்டா, வடை, காப்பி இதுல தான் இருக்காங்க. ஆமா. அது காரணமே பூரா. அப்படித்தான் அந்த இயற்கையை கொண்டு போகும். அவனை சாகடிக்கிறது தான் இயற்கையோட நோக்கம். ஆமாமா. அந்த சரி. உணவு அடிமைகள் ஆமா, இவங்கள வந்து இருக்கட்டும். ஒண்ணும் செய்ய முடியாது. இருக்கட்டும். பார்ப்போம். எல்லாம் படி பார்ப்போம். அ மாறும். நம்ம எல்லாம் ஒரு டைம் இருக்கு சார். ஆ. அதாவது ம். மனிதன் பிறக்கும்போது நம்ம கற்காலத்துல என்ன ம். அவன் மண்ணையும் கல்லையும் தின்னுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ம். ஏதோ இந்த பச்சை காய்கறி பிடுங்கி தின்னுக்கிட்டு எப்படியே இருந்தான். ம். அது மாதிரி இருந்தது இந்த அளவு வந்திருக்கான். இதுல இருந்து ஒரு காலம் வந்து ம். இப்ப இந்த பூரா அந்த இது வருது, நாலேஜ் வருது. ம். இந்த பீஸா, பர்கர் எல்லாமே உடம்புக்கு கெடுதல் ம். பூரா அப்படின்னு சொல்லி காய்கறிகள், பழங்கள் தான் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு பக்கம் புரட்சி வந்துட்டே இருக்கு. ம். எல்லாம் மாறும். எல்லாம் காலம் மாத்திரும். இவங்கள பூரா இந்த சக்கரை நோய்க்கெல்லாம் காரணம் அரிசி உணவு என்றதெல்லாம் இந்த மக்கள் விழிப்புணர்வு வந்துடும். ம். ஆமா. உடனே மாறும். ஆ சரி. சிறுதானியங்களுக்கு போவேன். ம். இப்ப நம்ம வந்து சிறுதானியமும் மோசம்னு சொல்றோம். ம். இப்படியே போய் மெல்ல மெல்ல கொஞ்சம் காலம் ஆகும். ம். காலம் வந்து இந்த நல்லது வந்து சார் மக்கள் மத்தியில போய் சேர்றது கஷ்டமான வேலை. ஆமா. கெட்டது ஒரு நிமிஷம் போய் சேர்ந்துடும். ஆமாம். கெட்டது ஆமா. தீய விஷயங்கள் ஒரு உண்மைதான், நிமிஷத்துல. உண்மைதான். நல்லது வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் போய் சேரும் மக்களுக்கு. ஆமா, ஆமா. அது உண்மைதான். நான் சார் ஒழுக்கமான ஆளு நல்ல ஆளுகள் இந்த காலத்துல கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு சார். ஆமா, ஆமா. அந்த அளவு நீங்க சொன்ன மாதிரி புற மாயை, ம்ஹும். புற லஞ்ச லாவண்யம், புற ஆமா, பெருத்து போச்சு. ஆமா, புற களவாணிப்பைங்க, ஆமா. அரசியல்வாதி களவாணிப்பை எல்லாமே லஞ்சவான ஒரு சாதா ஒரு ஆ, ஒரு இது பிரபுத்தி என்ன சின்ன சான்றிதழுக்கு வருமானா இவ்வளவு ரேட்டு வச்சிருக்கான் சார். ஆமாம். அதாவது வந்து வாரிசு சான்றிதழ் கேட்கறதுக்கே என்ன 50,000 1,00,000 கேட்கிறேன். வாரிசு சான்றிதழுக்கு அவ்வளவு வாய்ப்பு காலம் என்ன செய்வீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. 2,000 கூட தாசில்தாருக்கு போல இந்த ஆரையும் வில்லேஜ் ஆஃபீஸரும் எனக்கு இவ்வளவு ஆரைக்கு இவ்வளவு தாசில்தாருக்கு இவ்வளவு பங்கு போடுறாங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுங்க ஐயா. எல்லாமே
ஆமாமா ஒண்ணும் பூராமே. ம். அப்ப என்ன செய்யறது, படிச்சவனும் அடுத்து கஷ்டப்பட்டு இந்த திட்டு கொடுத்த படிச்ச அவனும் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறான். ஆ, அப்படி ஒருத்தன் வாங்கி இன்னொருத்தன் வாங்கி இப்படி பழக்கமாயி நோய் மாதிரி. ஆமா, மந்திரி காசு வாங்குறான், அப்புறம் இவன் என்ன போகிய நம்மளும் வாங்குவா, ஆ, இந்த மந்திரிக்கு கொடுத்த காசு எப்படி சம்பாதிக்கிறான் அவனும் வாங்குறான். ஆமா. எல்லாரையும் வாங்க விடுறாங்க சார் அவங்க. அப்படியா? அப்ப எல்லாரையும் எல்லாரையும் கேட்கிறாங்க. ஆமா, அதாவது அந்த மந்திரி கேள்வி கேட்காம இருப்பாங்க. ஆ, மந்திரிக்கு பங்கு ஒரு கொடுத்துட்றான்ல, ஆபீஸ்ல மந்திரிக்கு பங்கு கொடுத்துட்றான். ஒரு நம்ம மகனோட கூட படிச்சது இன்ஜினியர் ஆ, சிவில். ஆ, அவன் வந்து இந்த ஒரு செக்ஷன்ல இருக்காரு அந்த இதுல. சரி. அது நான் அந்த ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா அந்த பையன் டேபிளுக்கு ம். ஆட்டோமேட்டிக்கா இந்த பையன் கேட்காமயே இவ்வளவு ஒண்ணு வச்சிருக்காங்களாம் டேபிள்ல. ஆ, கொண்டு வந்து வச்சுட்டு அவன் பாட்டு போயிடுறான். இந்த பையன் ஆர்டை போய் கேட்கறது, அந்த இன்ஜினியருக்கு இவ்வளவு ரேட் பேசி வச்சிருக்காங்க. அது ஒண்ணும் பணம். எவ்வளவு, ஏய்க்கு எவ்வளவு, ஏய்க்கு எவ்வளவு, தாசில்தாருக்கு எல்லாம் ரேட்டு. அதான் மேசை மேல வச்சுட்டு போயிட வேண்டியது. அது ஆர்டே என்ன நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லையா, வந்து மந்திரி வரைக்கும் காசு போயிருது. மந்திரி வரைக்கும் அளந்து வச்சு போயிடுறாங்க எல்லாரும். என்ன செய்வீங்க? அது அப்படித்தான் செய்யும். இந்த மனிதனுடைய தவறான கண்டுபிடிப்பு தான் இந்த காசு. ஆமா ஆமா, காகித பணம். அளந்து அந்த ஆள் சொல்றாரு, நான் ஒண்ணுமே யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது இல்லைங்க, வந்து அதனா வச்சு கவரை கொடுத்து அந்த போயிட்டே இருக்காங்க அப்படின்றாரு. நான் போய் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை, எதுவும் செய்யுது. அவங்களா அளவு வச்சிருக்காங்கன்னா இந்த ஜெய்க்கு எவ்வளவு, இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் இப்ப வந்து இதெல்லாம் இது வந்து வெள்ளைக்காரன் காலத்திலே வந்தாச்சு. இதெல்லாம் இப்ப தொடர்ந்து இதெல்லாம் ஆதியில் ஏற்பட்ட ஒழுக்கக்கேடுங்கள். இதெல்லாம் ஆதியில் ஏற்பட்ட ஒழுக்கக்கேடுகள். அமெரிக்காவில் இருக்கு, எல்லாம் உலகம் முழுசு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, தீய பழக்கங்கள், இதுல தீய பழக்கங்கள். அதனால இந்த தீய பழக்கத்தை விட்டாகணும். நாம இதை பத்தி மறுபடியும் பேசலாம். சரியா? நன்றி. நம்ம